ஹாய், வெல்கம் டு ஸ்டூடெண்ட் கார்னர். இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ்ல காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆப்ரேட்டிங் ஃபினான்ஷியல் அண்ட் கம்பைன்ட் லிவரேஜ் எப்படி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரே சம்ல எப்படி மூணுத்தையும் கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ் அண்ட் கம்பைன்டு லிவரேஜ் மூணுத்தையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். பர்டிகுலர்ஸ் ஃபர்ம் பி, கியூ, ஆர் மூணு ஃபர்ம்ஸ்க்கும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது அவுட்புட் இன் யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபர்ம் பிக்கு 3 lakh, Q 75,000 அண்ட் ஆருக்கு பார்த்தீங்கன்னா 5 lakh யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லைனா அவுட்புட்னு டீட்டெயில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,50,000, 7 lakh அண்ட் தென் 75,000 ஃபார் ஆர். நெக்ஸ்ட் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் பார்த்தீங்கன்னா ₹1, ₹7.50 ஃபார் Q அண்ட் ஃபார் ஃபர்ம் ஆர் பார்த்தீங்கன்னா ₹0.10. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபர்ம் பிக்கு பார்த்தீங்கன்னா 25,000, கியூக்கு 40,000 அண்ட் ஃபார் ஆர் நில். நெக்ஸ்ட் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ம் பிக்கு ₹3, கியூக்கு ₹25 அண்ட் ஃபர்ம் ஆருக்கு பார்த்தீங்கன்னா 0.50. ஸோ இதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸு. இதுக்கு தான் நம்ம மூணு லிவரேஜஸும் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ம் பிக்கு மட்டும் 3 லிவரேஜ் கால்குலேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஃபார் ஃபர்ம் கியூக்கு பார்த்தீங்கன்னா 3 லிவரேஜ் அண்ட் தென் லாஸ்ட் ஃபார் ஃபர்ம் ஆருக்கு 3 லிவரேஜும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த சொல்யூஷன் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சொல்யூஷனு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் 3 லிவரேஜும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபார்முலா ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் எனிதிங் யூ கேன் மென்ஷன். ஸோ பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டு நம்மளுக்கு தெரியணும். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா இபிஐடி கிடைக்கும். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும், இபிஐடி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சம்மில் சில ப்ராப்ளம்ஸில் சேல்ஸ்க்கான அமௌண்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டின்ஸில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூனிட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவுட்புட்டோட யூனிட் செல்லிங் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சேல்ஸ்க்கான அமௌண்ட்டு வேரியபிள் காஸ்ட்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கான அமௌண்ட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவுட்புட் கொடுத்துருக்காங்க, யூனிட் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 lakh இன்டூ 3 rupees மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 9 lakh rupees கிடைக்கும். அடுத்தது வேரியபிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த அவுட்புட்டோட வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல 3 lakh யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் ₹1 ஃபார் ஃபர்ம் பீக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 3 lakh இன்டூ 1 3 lakh rupeesன்னு போடுறோம். இப்போ இந்த 9 lakhயும் 3 lakhயும் டிடெக்ட் பண்ணிங்க, மைனஸ் பண்ணிங்கன்னா 6 lakh கிடைக்கும். அதுதான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன். அடுத்தது ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்டு 3,50,000. கொஸ்டினில் போய் பாருங்க, 3,50,000 ஃபிக்ஸட் காஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட்டா. ஸோ அதனால எப்பயுமே அமௌண்ட் வேரி ஆகாது. வேரியபிள் காஸ்ட் மட்டும்தான் பெர் யூனிட் ஒரு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் வேரி ஆகும். ஸோ இந்த 3,50,000 அப்படியே எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 6 lakhலேருந்து 3,50,000 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2,50,000 கிடைக்கும். அதுதான் நம்மளோட இபிஐடி. இபிஐடிலேருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு இபிடி கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 25,000. கொஸ்டினில் போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ம் பிக்கு 25,000. ஸோ இதை டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,25,000 கிடைக்கும். அதுதான் நம்மளோட இபிடி. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்து ஆப்ரேட்டிங், ஃபினான்ஷியல், கம்பைன் 3 லிவரேஜும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி ஃபார்முலா. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்றதை அந்த ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு வெரிஃபை பண்ணுங்கள்.
ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளோ கொடுத்துருக்க கான்ட்ரிபியூஷன் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கோம் 6 lakh rupees. அந்த 6 lakh இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது EBIT எவ்வளோ அமௌண்ட்? அகைன் கோ டு தி ஸ்டேட்மெண்ட். EBIT is 2,50,000. ஸோ அந்த 2,50,000 எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 6 lakh divided by 2,50,000 போட்டிங்கன்னா 2.4 and every time you have to mention it in டைம்ஸ்ல தான் நம்ம ஆன்சரை காட்டணும். அடுத்தது ஃபினான்ஷியல் லிவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன? EBIT டிவைடட் பை EBT நம்மளோட ஃபார்முலா. அகைன் ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு EBIT EBT எவ்வளோன்னு பாருங்க. EBIT எவ்வளோ? 2,50,000. EBT எவ்வளோ? 2,25,000. இது ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2,50,000 டிவைடட் பை 2,25,000 1.11 கால்குலேட்டரை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட ஆன்சரையும் டைம்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கம்பைன்ட் லிவரேஜ். அதோட ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் பை EBT. ஸோ இதுல பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 6 lakh. EBT எவ்வளோ? 2,25,000. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. 6 lakh டிவைடட் பை 2,25,000 2.66ன்னு வரும். அதுதான் கம்பைன்ட் லிவரேஜ். டைம்ஸ்ல ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ம் Pக்கு கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. 3 லிவரேஜும் போட்டாச்சு. அடுத்தது ஃபர்ம் Qக்கு பண்ணலாம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த டீட்டெயிலாம் வேணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து வெறும் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கேட்டாங்கன்னா வெறும் EBITயோட நம்ம நிறுத்திக்கலாம். வேறஸ் இந்த ப்ராப்ளம்ல எல்லாமே கேட்டிருக்காதனால EBT வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நம்ம என்ன பண்றோம்? ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட், கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் பண்றோம் EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ், அதுதான் EBT. ஸோ சேல்ஸ்க்கான அமௌண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட யூனிட் செல்லிங் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்றத போய் பாருங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்புட் எவ்வளோ? 75,000 யூனிட்ஸா. அண்ட் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 25 rupees. ஸோ 75,000 இன்டூ 25 rupees. இதை எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 18,75,000 கிடைக்கும். அடுத்தது வேரியபிள் காஸ்ட். இதுவும் நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட அவுட்புட்டோட வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. அகெயின் கொஸ்டின்ல போயிட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ? 75,000. வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ? 7.50. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 5,62,500. ஸோ இப்போ இந்த 18,75,000ஓட 5,62,500 மைனஸ் பண்ணுங்க. 13,12,500 கிடைக்கும். இப்போ இதுல இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் கொஸ்டின்ல இருக்கும் அகெயின். ஸோ ஃபர்ம் Qக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட்? 7 lakh. அந்த 7 lakh இங்க மைனஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 13,12,500 மைனஸ் 7 lakh பண்ணீங்கன்னா 6,12,500 கிடைக்கும். இதுதான் நம்மளோட EBIT. ஸோ இந்த EBITல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 40,000. ஸோ இந்த 40,000 இங்க சப்ராக்ட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா 5,72,500 கிடைக்கும். அதுதான் நம்மளோட EBT. ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் ஃபினான்ஷியல் கம்பைன்ட் லிவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பாருங்க. கான்ட்ரிபியூஷன் பை EBIT. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுங்க. ஸோ 13,12,500. EBIT எவ்வளோ? 6,12,500. ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2.14 கிடைக்கும். ஸோ வந்து டைம்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் லிவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா EBIT பை EBT. EBIT எவ்வளோ அப்படின்னு சம்ல போய் பாருங்க. EBIT வந்து 6,12,500. EBT வந்து 5,72,500. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வந்து 1.07 டைம்ஸ் ஆன்சர் கிடைக்கும். அகைன் நெக்ஸ்ட் கம்பைன்ட் லிவரேஜ் பாருங்க. கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? இதிலே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 13,12,500. EBT எவ்வளோ? 5,72,500. earnings before tax. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வந்து 2.29 கிடைக்கும். அதுதான் நம்மளோட கம்பைன்ட் லிவரேஜ். நெக்ஸ்ட் இதே மாதிரி
firm Rக்கு calculate பண்ணணும். So first என்ன பண்ணணும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ வந்து இது எல்லாத்தையும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மேட்டாக நம்ம எழுதிக்கணும். ஸோ சேல்ஸ் எங்கேருந்து டீட்டெயில் எடுப்பீங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட யூனிட் செல்லிங் ப்ரைஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அகெயின் கொஸ்டினில் போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ கொஸ்டினில் பாருங்க, ஆருக்கு யூனிட்ஸ் அவுட்புட் எவ்வளோ 5 lakh அண்ட் யூனிட் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 0.5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து சேல்ஸுன்றது தெரிய வரும். ஸோ 5 lakh இன்ட்டு 0.50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2,50,000 கிடைக்கும். அதுலேருந்து வேரியபிள் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. அகெயின் கொஸ்டினில் போயிட்டு யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் எவ்வளோ அண்ட் பெர் யூனிட் எவ்வளோன்னு பாருங்க. யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் 5 lakh அண்ட் வேரியபிள் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ 0.10. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யுவர் வேரியபிள் காஸ்ட்கான அமௌண்ட்டு 5 lakh இன்ட்டு 0.10 50,000. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணிங்கன்னா 2 lakh கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கான்ட்ரிபியூஷன். இதுலேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸட் காஸ்ட்கான அமௌண்ட்டும் கொஸ்டினில் இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ 75,000 ஃபார் ஃபர்ம் ஆர். இந்த 75,000 அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுங்க. ஸோ டிடெக்ட் பண்ணிங்கன்னா 2 lakh-லேருந்து 75,000 டிடெக்ட் பண்ணிங்கன்னா 1,25,000. அதுதான் நம்மளோட இபிஐடி. இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணுங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட்டு இந்த கொஸ்டினில் ஆக்சுவலி இல்லை, ஃபர்ம் ஆர்க்கு நில்லு. ஸோ அதனால் அப்படியே வந்து நில்லு 0ன்னு நம்ம காமிச்சிக்கலாம். ஸோ அதனால் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இபிடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,000 அப்படியே இந்த அமௌண்ட் வந்துடும். ஏன்னா சின்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாதுன்றதுனால இபிஐடியும் இபிடியும் ஒன்று. ஸோ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது வி ஆர் மூவிங் ஆன் டு ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் கம்பைன்ட் லிவரேஜ். ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார்முலா என்ன, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ டேபிளில் போய் ரெஃபர் பண்ணுங்க 2 lakh அண்ட் இபிஐடி எவ்வளோ 1,25,000. இதை அப்படியே எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 lakh டிவைடட் பை 1,25,000 1.60 டைம்ஸில் ஆன்சர் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது ஃபினான்ஷியல் லிவரேஜ், இபிஐடி டிவைடட் பை இபிடி. இபிஐடி எவ்வளோ சம்மில் பாருங்க 1,25,000. இபிடி எவ்வளோ 1,25,000. ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தான், இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால. ஸோ அதனால் அப்படியே டிவைட் பண்ணுங்க, 1 டைம்னு ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கம்பைன்ட் லிவரேஜ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிடி. கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ 2 lakh, இபிடி எவ்வளோ 1,25,000. 2 lakh divided by 1,25,000 எவ்வளோ 1.60 டைம்ஸ். therefore combined leverage is equal to 1.60 டைம்ஸ். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பைன்ட் லிவரேஜ் மூணும் சேர்ந்து எப்படி வந்து 3 ஃபர்ம்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத தனித்தனியாக நம்ம வந்து பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.